அக்யூரேட். எம்ல ஒரு வார்த்தை ஆரம்பிக்கும். ரொம்ப சில்லியம்மா. எம்ஐ எம்ஐஎன் minimize, எம்ஐஎன்யூ minutes, மைனூட். minute, sir. minute, இன்னொரு வந்து நிமிஷத்துக்காக மினிட்டுக்கும் துல்லியமா இருக்கிறதுக்கு மைனூட். அதே ஸ்பெல்லிங் தான் மைனூட்ல வரும். ஆல்ரைட். சுமதி மேம் கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? Yes, sir, I can hear, sir. ஓகே, வெரி குட். சாதிக்கிறது. சாதிக்கிறது. Achievement. இன்னொரு வாட்டி. Achievement. ஓகே. அச்சீவ்மெண்ட் நம்ம அச்சீவ்மெண்ட்டா நம்ம மாத்திக்கலாம். ஸோ இன்னொன்னு இருக்கு, ஏசிசியில் ஆரம்பிக்கும். சாதிக்கிறது. ஸோ அந்த வார்த்தையை போடலாம் இங்க. ஏசிசி சாதிக்கிறது. சாதிக்கிறது. Accountant. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Accountant. அக்காம்ப்ளிஷ். Accomplish. நவுன் தான் அக்காம்ப்ளிஷ்மெண்ட். நோட் பண்ணிக்கோங்க. நீங்க வீடியோ பார்த்து திருப்பி நீங்க ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிங்க, பலப்படுத்திக்கிங்க, ரொம்ப முக்கியம். ஒத்து வர்றது. ஒத்து வர்றது. ஒத்து வர்றது. ஒரு சுச்சுவேஷன் இடத்துக்கு ஒத்து வர்றது. ஒத்து போறது. Agree, sir. Agree. இப்ப நார்மலா அக்ரின்னு சொல்றது வந்து சம்மதிக்கிறது, ரைட்? Yes, sir. அடாப்ட். Adopt. வந்து ஒத்து போறது. அடாப்ட் ஆகிக்கிறது. ஒத்து போறது. சரி செய்யறது. சரி செய்யறது. Repair, sir. Repair. சொன்னோம். அதோட வேற ஏதாவது பாருங்க. Correction. இல்ல, சரி செய்யறது. இங்க பாருங்க, ஏல ஆரம்பிக்கும். சரி செய்யறது. ஏடி. சுமதி ஒரு வேர்டு சொன்னாங்க இன்னைக்கு, ஃபிக்ஸ்ன்னு சொன்னாங்க. ஏடி. ஏடிஜே. Adjustment. அட்ஜஸ்ட்னு போட்டாக்கா அது வந்து verb. அது அட்ஜஸ்ட்மெண்டா இங்க மாறுது. நம்ம அந்த வேர்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், அட்ஜஸ்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப டோட்டலா வேற இன்னொரு வார்த்தை போவோம் நம்ம. குறிக்கோள். குறிக்கோள். Target, sir. Target. ஒரு டார்கெட் போடுறீங்க, உங்களுக்கு மைண்ட்ல வர்றது. வேற என்ன மைண்ட்ல வார்த்தை வருது? கௌசல்யா மேம், குறிக்கோள்னா என்ன மைண்ட்ல வார்த்தை வருது? எய்ம். எய்ம். சூப்பர். வேற என்ன வரலாம்? சுமதி மேம், ஜீல ஆரம்பிக்கிறது. கோல். கோல். சூப்பர். வேற என்ன வார்த்தை வரலாம்? ஏல ஆரம்பிக்கிறது. Ambition. ஆம்பிஷன். இப்ப பாருங்க எவ்வளவு வார்த்தை நமக்கு உள்ள வந்து, நிறைய வார்த்தை நமக்கு தெரியுது. ஒருத்தவங்களும் ஒரு டார்கெட் நம்ம சொல்ல சார். ஆம்பிஷன் ஒரு வார்த்தை வருது, எய்ம்னு வருது, கோல்னு வருது. இது ஒரு வார்த்தை இல்லை, இப்ப நிறைய வார்த்தை. நியமிக்கிறது. நியமிக்கிறது. Appointment. சோ இப்ப அப்பாயிண்ட்னு போட்டுட்டு Appoint. தெளிவா நவுல வந்து அப்பாயின்மெண்ட்னு போட்டுக்கணும். சோ நிறுவது. நிறுவறது. நிறுவறது. நிறுவுதல். found. சோ இப்ப வந்து ஃபவுண்ட். அருமையா சொன்னாரு. அதுதான் ஃபவுண்டேஷன். ஆனா அதே சமயத்துல நிறுவனத்துக்கு வந்து இஎஸ் யார் சொல்லுவா? Establish. வெரி குட். எஸ்டாப்ளிஷ். இவ்வளவு தூரம் வந்துட்டா போதும். கிராமர் வந்து ஈஸியா ஊதி தள்ளிடலாம். இது வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்டா மாறும். எஸ்டாப்ளிஷ்ங்கிற வெர்பு வந்து நிறுவுறது, ஸ்தாபிக்கிறது, நிறுவுறது. நிறுவனம். நிறுவனம்.
company, அந்த நிறுவனம் தான் Institution. ஃபவுண்டர் ஃபவுண்டேஷன். fact, ரைட். இப்ப பாருங்க, வாதிடுறது argue, Debate. இன்னொன்னு debate. இன்னொன்னு ஸ்ட்ராங்கா சொல்றதுன்னா ஒரு வார்த்தை நோட் பண்ணிக்கோங்க, ஆல்டர்கேஷன். சார் எனக்கு கட்டாய் ஜாயின் ஆகுது சார். எல்லாருக்கும் அப்படி இருக்கா, எனக்கு மட்டும் அப்படி இருக்கா? உங்களுக்கு மட்டும்தான் அப்படி இருக்கு, எனக்கு பாக்கி எல்லாம் ஏன் பிரசாத்லாம் கரெக்டா பதில் சொல்றாரு. ஓகே சார், ஒரு 2 செகண்ட்ஸ், ஒரு 2 மினிட்ஸ் ஒரு அடி கட் ஆகும். எவ்வளவு முடியுதோ எடுங்க சுமதி மேம். அணுகுமுறை சுமதி மேம், அணுகுமுறை ஓகே சார். அணுகுமுறை இல்ல சார். தமிழ்ல நம்ம ஈஸியா வரும். அப்ரோச் சார், அப்ரோச். அப்ப அவ்வளவுதான். அந்த மாதிரி ஹை லெவல் வேர்ட்ஸ் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கணும். சோ இதுதான் வந்து நார்மல் வார்த்தை அணுகுமுறைக்கு பதில் எம்இல ஸ்டார்ட் ஆகும். மெத்தட் அது கொண்டு வரணும், அந்த வார்த்தையை கொண்டு வந்துடலாம். அணுகுமுறை என்ன ஒரு மெத்தட் அப்படிங்கிறது. பொருத்தமான, exact, appropriate, எக்ஸாக்ட் வராது இல்ல, பொருத்தமான. appropriate வருமா சார்? ஃபிக்ஸபிளா சார்? எஃப்ஐ கௌசல்யா மேம் fitter, sir, ஃபிக்ஸபிள். நீங்க போடுங்க, ஃபிட்டிங் போடுங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க பாருங்க, முக்கியமான வார்த்தை ஏல ஆரம்பிக்கும். பொருத்தமான, அடுத்த 2 லெட்டரும் சேம் லெட்டர்ஸ். இப்ப பாருங்க, நான் போடுறப்ப மைண்ட்ல ஏபிபி. Appropriate. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Appropriate. அப்ராப்ரியேட் சொல்றது யாரு? Kausalya. அருமை. அது ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்க, ரெகுலரா கிளாஸ்க்கு வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி எல்லாம் vocabulary எல்லாம் ஈஸியா இந்த அளவு கொண்டு வரீங்கன்னாக்கா ரொம்ப கிராமர் பெரிய விஷயம் வந்துட்டு போயிடும். கிராமர் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. Okay. அங்கீகரிக்கிறது, அங்கீகரித்தல் அப்படிங்கிற தமிழ்ல அந்த ஹையர் லெவல் வேர்டெல்லாம் நமக்கு தெரியுமே. யாராவது அப்ரூவ்ட் சார், அப்ரூவ். நீங்க அப்படியே V1 சொல்லுங்க. அப்படியே நவுனா மாத்திட்டீங்கன்னா, ஓகே நவுனா மாத்துங்க. அப்படியே ஒரு வார்த்தைக்கு 2 வார்த்தையே தெரிஞ்சுக்கலாம். அப்ரூவல். சோ அங்கீகரிக்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லலாமா? RE. ரெகக்னிஷன். வெரி குட். ரெகக்னைஸ் அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து ரெகக்னிஷன் போடுது. அந்த குரூப் வேர்டு அப்பயே தெரிஞ்சுக்கணும், நமக்கு அந்த கிராமர் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி ஆச்சு. ஸோ ரெகக்னைஸ் போடுறப்ப ரெகக்னிஷன்ங்கிற நவுனு வந்துடும். அருமை. அங்கீகரிக்கிறது. மதிப்பீடு செய்யறது. Estimate. verify, அன்னைக்கு வந்து அது சொல்லணும். வரல சார். எஸ்டிமேட் அவங்க கௌசல்யா மேம் அதிகம் வரல, எவாலுவேட் கூட சொல்லணும். ஆனா இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, ஏல ஆரம்பிக்கும். அடுத்த 2 வார்த்தை அடுத்த 2 எழுத்து சேம். அடுத்த 5 எழுத்துல 4 எழுத்து ஒரே எழுத்து. அடுத்த 5 எழுத்துல 4 எழுத்து ஒரே எழுத்து. approach, assessment, assess. இந்த அசஸ் வந்து அசஸ்மெண்டா மாறுதுங்க. அந்த V1 எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும். எவாலுவேட் வந்து எவாலுவேஷனா மாறுது. எவாலுவேஷன் இப்ப இங்க V1 V2 V3 V5 எல்லாம் போட்டா எங்கேயோ போய் நிக்கும். எஸ்டிமேஷனா போய் மாறுது. எவ்வளவு வேர்ட்ஸ் பாருங்க, இது எல்லாமே சைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க படிச்சாலும் கேட்டாலும் இந்த வார்த்தையெல்லாம் கேட்காம நீங்க பண்ணவே முடியாதுங்கிறது தான் இது. அடைதல். ரிசீவ்ட் சார். இன்னொரு வாட்டி ரிசீவ் சார். ரிசீவ்ல அடையிறதா? Reach, sir. இப்ப பாருங்க, அறை. இன்னொரு வார்த்தை
இந்த வார்த்தைக்காக தான் சொல்லுது அட்டைன். அட்டைன் டெயின் டெயின் அட்டைன் அப்படின்னா அடைதல், அட்டைன்மெண்ட். இந்த மாதிரி வார்த்தை தான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க நிறைய படிக்கிறப்ப ரொம்ப ஈஸியா வந்துடும். இது இப்ப பாருங்க அறிவு வந்து அறிவெல்லாம் மாறுதுங்க. அட்டைன்மெண்டா வருது. இப்ப பாருங்க அடைதல், அதே மாதிரி ஒரு வார்த்தை தான் அப்டைன். இங்கே போட்டுங்க அப்டைன். அப்டைன்னாலும் கிடைக்குது கிடைக்குது அப்படிங்கிற வார்த்தை. ஒரு வார்த்தை சொன்னோம் இல்லையா, அடிக்கடி அதை பத்தி பேசும் பார்த்தீங்களா, கெட். இப்ப கெட்டுன்னா ஒரு அர்த்தம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் இல்லைங்களா? டிட் யூ கெட் இட்? கெட் இட் சம்மந்தமே இல்லாம இருக்கு பாருங்க. கெட்டுங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த கெட்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வர்றப்ப என்ன இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. என்ன அது பாருங்க, கெட். அன்னைக்கு பேசுனதுதான் ரீச். ஹவு டு ஐ கெட் டு த பஸ் ஸ்டேஷன், ரைட்? இங்கேருந்து போறப்ப அது எப்படி, அதே கெட்டு அங்க ஹவு டு ஐ பாருங்க, ஹவு டு ஐ அரைவ் அட் த பஸ் ஸ்டேஷன். சம்மந்தமே இல்லாம இருக்கு, ஆனா கெட்டுங்கிற வார்த்தையை நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம் அதை வச்சு. லுக் அட் தட். கெட் அண்டர்ஸ்டாண்ட், கெட்னா ரீச் வருது. கேன் யூ கெட் மீ எ பென், கேன் யூ கெட் மீ எ பென், பிரிங். ரைட்? I have a pen, I get a pen. Possess வச்சுக்கிறது. It's getting over, gets over, become. ஆகிறது ஆகிறது பாருங்க, சம்பந்தமே இல்லாம இருக்கு பாருங்க. ஸோ எவ்வளவு வேர்ட்ஸ் வருது பாருங்க கெட்டுங்க. அப்ப கெட்டுன்னா அவங்க சொல்றப்ப ரொம்ப தெளிவா இருக்கணும். ரைட்? ஐ ஹவ் காட் அ பென் பாருங்க, ஐ ஹவ் காட் அ பென். ஐ ஹவ் காட் அ பென், ஐ ஹாவ் ஹேட் அ பென். பெற்றிருக்கிறதுங்கிற ஹாவ்ங்கிற ஒரு பெரிய மீனிங் கூட இந்த கெட்ல வருது. ஒரு 7 லிஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம. Get up. கெட்டப்லாம் ஃப்ரேசல் வெர்பு, ஃப்ரேசல் வெர்பு. இந்த ஃப்ரேசல் வெர்புங்கிறது தனி. இந்த கெட்டோட அப்பு சேர்றப்ப வேக்கப்பா மாறுது. ஸோ வேக்கப்பா மாறுது, அது கெட்டப்னு வர்றப்ப. ஆனால் வெறும் கெட்டுக்கே இவ்வளோ மீனிங் இருக்கு, அந்த இடத்த பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம் அதை பார்க்கறது. ஆல்ரைட்? இப்ப பாருங்க, சேர்க்கிறது சேர்க்கிறது Save. சேர்க்கிறது. கேதர். நீங்க என்னென்னலாம் வருதோ நீங்க சொல்லிட்டே வரலாம். உங்க மைண்டுக்கு என்ன தோணுதோ, இது சேர்க்கறதுக்கு ரொம்ப க்ளோஸா உள்ள வார்த்தை. அடிஷன், ஆட். ஆடு சேர்க்கிறது. பாருங்க, யுனைட் சேர்க்கிறது. நல்லா பாருங்க, யுனைட் சேர்க்கிறது. ஜாயின் சேர்க்கிறது. ஏஎஸ்எஸ். இப்ப இருங்க, ஐயப்பராஜ் சார் சொல்லிட்டு அவரு அந்த லைன்ல தான் இருக்காரு, இந்த மாதிரி லைன்ல தான் இருப்பாருல்ல. சேர்க்கிறது ஒரு பெரிய லைன். என்ன லைன் அது? அந்த லைன்ல சேர்த்து மாட்டி கடைசி இன்ச்சில மாட்டி கொடுத்துருவாங்க. அசம்பிளியார். அவ்வளவுதான் அவ்வளவுதான் அசம். அட்டாச். இப்ப அட்டாச். இப்ப பாருங்க எவ்வளவு வார்த்தை உங்களுக்கு வருது. கேதர், இதுதான் நவுனா வந்து உட்காருது. கேதரிங், பெரிய கேதரிங். பாருங்க, அடிஷன், அதுதான் யூனிட்டி தான். யூனியன், யுனைட் இருக்கு இல்லையா, யூனியன் போடலாமா, யூனிட்டி போடலாமா. ஜாயின் பாருங்க, ஜாயினிங். அசம்பிள், அருமையா சொன்னார், அசம்பிளி. நவுன மாறுது பாருங்க, எல்லாம் இப்படி மாறுது பாருங்க. அது அட்டாச் வந்து அட்டாச்மெண்ட். இப்ப ரொம்ப கேஷுவலா டிஸ்கஸ் பண்ணிட்டு போறோம். ஒரு 40-50 வார்த்தையை நம்ம ஸ்கிரீன்ல கொண்டு வந்து ரொம்ப கேஷுவலா பண்ண ஒரு விஷயம். அதுல நீங்க சொன்ன வார்த்தைகள் தான் அதிகம். நவுன மாத்தினப்பதான் நான் வந்து என்னோட ஒர்க் இருந்தது. சேர்க்கறதுங்கிறப்ப உங்களுக்கு எவ்வளவு இதா வருது பாருங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஒரு இது இருக்குது.
எச்சரிக்கிறது எச்சரிக்கிறது warn, வார்னிங், வான் பண்றது. Caution, sir. இன்னொரு வாட்டி Caution. கரெக்டா சொல்ல மாட்டீங்க, நல்லா தெளிவா சொல்லணும். காஷன், Caution. காஷன், அப்புறம் 7 ஆரம்பிக்கும். Awareness. அலாம், 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 இன்னொரு வாட்டி Awareness. இப்ப நீங்க அலாம் போடுங்க, அதை விட பெட்டர் வார்த்தை ஒண்ணு இருக்காது. ஏஎல் ஆரம்பிக்கும். அலர்ட், அலர்ட், அலர்ட். அலர்ட் அலர்ட் சாரி சார், அலர்ட், அலர்ட். அலர்ட். ஸோ இப்போ வந்து இந்த வார்னிங் தான் வார்னிங் அலார்மிங் அலர்ட்னஸ். ஸோ இப்போ நீங்க இங்க வந்து இது எல்லாமே சைட் வேர்ட்ஸ் தான். இப்போ சைட் வேர்ட்ஸ்னாக்கா இது இல்லாம நீங்க படிக்கவே முடியாது, இந்த வார்த்தைகள் வந்துடும். இப்போ காஷன் நவுன் தான், இது வந்து அட்ஜெக்டிவ் மாத்தீங்கன்னா காஷியஸ். அலார்மிங் ஆர் சைலண்ட், அலாரம்லாம் சொல்லக்கூடாது. அலார்மிங். ஸோ இப்போ சைட் வேர்ட்ஸ் எல்லா லெவல்ல இருந்தும் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து போட்டி போடுறது கம்பீட், கம்பீட். வேற ஏதாவது இருக்கா? போட்டி போடுறது. CO சொல்லிடலாம், இதுவாகவே வருது. ஹோமோகிராஃப்லாம் வரும் பாருங்க. அடுத்த ஒரு வார்த்தை போடுறோம், எழுத்து போடுறேன், நீங்க ஒரு இதாகும் பாருங்க, ஸ்ட்ரைக் ஆகும் பாருங்க. CON. இந்த கண்டெஸ்ட் தான் கான்டெஸ்டா மாறுறது. இந்த கான்டெஸ்ட்ல கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. போட்டி போடுறது. இது கம்பீட் எப்படி இப்போ நவுனா மாறும்? காம்படிஷன். கம்பீட்னா போட்டி போடுறது, காம்படிஷன்னா போட்டி. கண்டெஸ்ட்னா பாருங்க, அது பேசுறது. கண்டெஸ்ட்னு சொல்லணும். கண்டெஸ்ட்னா போட்டி போடுறது. அதுவே போட்டியை சொல்லணும்னா கான்டெஸ்ட்னு சொல்லணும். கண்டெஸ்ட்னா போட்டி போடுறது, கான்டெஸ்ட்னா போட்டி. கம்பீட்னா போட்டி போடுறது, காம்படிஷன். கம்பீட் காம்படிஷன். அது வித்தியாசம் பார்த்தீங்களா? கம்பீட் காம்படிஷன், கான்டெஸ்ட் போட்டி. ஸோ இந்த மாதிரி வேர்டு இது பண்ணிக்கணும். அந்த வீடியோ நீங்க ஓட விட்டு திருப்பி பார்த்துக்கலாம், ஆனால் நோட்ஸ் எடுங்க. சவால் விடுறது, சேலஞ்ச், வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ரொம்ப ஈஸி, எல்லாரும் பேசுறது தான். பெட், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான வார்த்தை தான். நம்ம தமிழ் இங்கிலீஷும் ரெண்டுமே வந்து ஒண்ணுக்கு க்ளோஸா இருந்துகிட்டே இருக்கிறது, ரைட்? ஸோ அது அந்த மாதிரி இதுதான் நம்ம பார்க்கணும். வகை டைப், கேட்டகரி, டைப் சொல்லுங்க. இன்னொன்னு என்ன சொன்னாங்க? கேட்டகரி, கைண்ட், அருமை. கைண்ட் சார், இன்னொரு வாட்டி. கைண்ட், அருமை. ஸோ இப்ப டைப்புக்கு 2 மீனிங். ஒண்ணு வந்து நாங்க டைப் அடிக்கிறது, ரைட்? டைப் அடிக்கிறது. இன்னொரு டைப் வந்து கைண்ட். ஆனா அந்த கைண்டுக்கு 2 மீனிங். பாசம், லவ் வந்து கைண்ட், லவ் வந்து ஒரு கைண்ட், another கைண்ட் வந்து அஃப்கோர்ஸ் இந்த டைப். ஸோ மைண்ட்ல இந்த ரிலேட்டட் வேர்ட்ஸை கொண்டு வரணும். கேட்டகரி, சரிங்க? டைப். ஸோ இந்த கேட்டகரியை தான் கேட்டகரைஸ் அப்படிங்கிற வார்த்தையை அப்பயே அந்த வேர்பை தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி வேர்ப் இருக்குன்னா உடனே நமக்கு தெரிஞ்சுக்கணும். சைட் வேர்ட்ஸ்ல ஒரு கேட்டகரியும் வரலாம், கேட்டகரைஸும் வரலாம். கேட்டகரைஸ்ல வகைப்படுத்துறது, கேட்டகரினா வகை. ஸோ டைப்புக்கு 2 மீனிங்கு, கைண்டுக்கு 2 மீனிங், ரைட்? ஸோ இந்த கேட்டகரி, இந்த கேட்ட இதுல தான் கேட்டலாக் வருது.
கேட்லாக்ல போட்டு வைனா அந்தந்த கேட்லாக்ல போட்டு வச்சா அந்தந்த வகைப்படுத்தி பெருசா கொடுப்பாங்க. அதுலேருந்து நம்ம எடுத்து ஒன்று ஒன்றா பார்க்கணும். வெரி குட். ஸோ இன்னும் நம்ம வந்து சிலது பார்க்கலாம். முடிவு செய்யறது Finalize. வேற Decide, sir. Decide. வேற Decision. அது டெசிஷன் தான் பின்னாடி வரப்போகுது. அதுலேருந்து மாறாது. ஏன் இவ்வளவு தூரம் வந்துட்டோமே? டிட்டர்மைன். வெரி குட். அப்புறம் பாருங்க, ஒரே ஒரு லெட்டர் மட்டும் கொடுக்குறேன். சூப்பரான வார்த்தை. கன்க்ளூஷன். இன்னொரு வாட்டி. கன்க்ளூஷன். யா கன்க்ளூட். அப்படியே நீங்க வேர்பை மட்டும் மேல போட்டுங்க. அப்புறம் இ எண்டு. எண்ட். இப்ப பாருங்க, இது எப்படி கொண்டு வர்றோம்னு பாருங்க. அப்படியே நவுனா மாத்தணும். நவுனா மாத்துங்க சுமதி. இத Finalize. Finalization, sir. Final, sir. Finalization. அருமை அருமை. அதுதான் அந்த அந்த மைண்ட்ல அதை கொண்டு வரணும். அவ்வளவுதான். அடுத்தது Decision. வெரி நைஸ். அடுத்தது Determination. வெரி நைஸ். வந்துருச்சு பாத்தீங்களா? எவ்வளவு தூரம் நீங்க பாருங்க, கிராமரும் vocabulary மாறி மாறி வந்துட்டு இருக்கு. அடுத்தது ஈஸி ஈஸி. Conclusion. Conclusion. அருமை. பாருங்க எண்ட். தி எண்ட் போடுவாங்களா? தி எண்ட் மாத்திர கடைசியில எண்ட் தான் நவுனு. நீங்க எண்டிங் போடலாம். போட்டு அது ஜெரண்ட மாத்தி அதுவும் நவுனா மாத்தலாம். தி எண்ட் போடுவாங்க, பாத்துருக்கீங்களா படத்துல? கடைசியா தி டிட்டர்மினர் போட்டு எண்டு வந்து நவுன்ல அடிப்பாங்க பாருங்க. என்ன மாதிரி இந்த எண்டு வந்து வேர்பா நீங்க பாத்துக்கலாம், நவுனாவும் பார்க்கலாம். எண்டிங் ஜெரண்ட். இப்ப பாருங்க, அப்படியே கன்க்ளூடிங் போடலாமா? அருமையா போடலாம் கன்க்ளூடிங். இப்ப பாருங்க, இது எல்லாமே ஜெரண்ட்னா நவுனு. எல்லா ஜெரண்ட்டும் நவுன் தான். ஜெரண்ட்னா என்ன? ஐஎன்ஜில முடியும், வேர்பு மாதிரி இருக்கும், நவுனா இருக்கும். பாருங்க, டிசைடிங், ஃபைனலைசிங். இதுல நிறைய வார்த்தை நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா சும்மா கேஷுவலா இது பண்ணணும். நூற்றுக்கணக்கான வார்த்தை சைட் வேர்ட்ஸ் நம்ம கேஷுவலா லிஸ்ட் பண்ணிருக்கோம் பாருங்க. காரணம் என்னன்னா, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இருக்கு. ஒண்ணு படிக்கிறப்ப இன்னொன்று நம்ம படிக்கிறோங்கிறது தான் ஒண்ணு. இதுல வந்து நிறைய நிறைய வார்த்தை பார்க்கலாம். உறுதி செய்யறது, உறுதி செய்யறது. என்ஷூர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Ensure. வார்த்தை தான் இல்லை, ஏகப்பட்ட வார்த்தை இருக்கு. உறுதி செய்யறதுல உடனே வந்து Confirmation. Confirm, sir. கன்ஃபார்ம். ஸோ கன்ஃபார்ம். இப்ப பாருங்க, கன்ஃபார்ம். இதுல பாருங்க, அஃபர்ம். இந்த ஒரு வார்த்தை இது பாருங்க. இந்த ஃபேர்ம், இந்த ஃபேர்ம்ங்கிறது உறுதி. ஓகே, ஒரு ஃபேர்முக்கு வந்து உறுதின்னு பேரு. ரைட். இன்னொரு ஃபேர்முக்கு எந்த ஃபேர்ம்ல வேலை செய்றீங்கன்னு கேட்பாங்க தெரியுங்களா? Organization. அவ்வளவுதான், அவ்வளவுதான். போடுங்க. எந்த ஃபேர்ம்னா ஆர்கனைசேஷன். இன்னொன்று வந்து ஃபேர்ம்னா கம்பெனின்னு போடுறீங்களா? இப்ப பாருங்க, ஃபேர்ம் ஒண்ணு உறுதியா இருக்கிறது, ஒண்ணு கம்பெனி ஆர்கனைசேஷன். சம்பந்தமே இல்லாத ரெண்டு வார்த்தை. ஒன்று ஃபேர்ம்னு படிச்சு உள்ளது ஃபேர்ம். இப்ப பாருங்க, இந்த கம்பெனிக்கு ரெண்டு மீனிங் இருக்கு. கம்பெனின்னா Company கொடுக்கிறது சார். இன்னொரு கம்பெனினா ஒரு இது போடுறீங்களா? ஆர்கனைசேஷன் போடுறீங்களா? எஸ் சார். கம்பெனி கொடுக்குறியான்னு கேட்கறாங்க இல்லைங்களா? அவ்வளவுதான். கம்பெனி கொடுக்குறீங்கன்னா கம்பெனி. அதாவது கம்பெனின்னா being together. being together. இப்ப பாருங்க, இந்த கம்பெனியை வந்து கன்சர்ன் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த கன்சர்ன்ல வேலை பார்க்குறேன்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த கன்சர்ன்ல யாரு கேள்விப்பட்டிருக்கீங்க? இதுல நான் கேள்விப்பட்டிருக்கேன். கன்சர்ன் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? எந்த கன்சர்ன்ல வேலை பார்க்குறது. ஸோ கம்பெனிங்கிறது ஒரு கன்சர்னா இருந்தாலும் ரொம்ப கன்சர்ன்டா இருக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? அக்கறை. அக்கறையா இருக்கு. ரொம்ப கன்சர்ன்டா இருக்கேன், ரொம்ப கன்சர்ன்டா இருக்கேன். கேர் எடுத்துட்டு. ஒரீடு. நீங்க சொல்ற அக்கறையும் நிச்சயம் சொல்லலாம், தப்பு இல்லை. கன்சர்ன்னாக்க. ஆனா இன்னொன்னு தெரியுங்களா?
கன்சர்ன்டு பர்சனை போய் பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. ரைட் பர்சன். இன்னொரு வாட்டி. ரைட் பர்சன் சார். அவ்வளவு சம்பந்தப்பட்ட ரிலேட்டட் எழுதிக்கிற அருமை. சம்பந்தப்பட்ட ஒண்ணு சம்பந்தப்பட்ட வந்து உன் மேல எனக்கு கவலை இருக்குது, உன் மேல எனக்கு அக்கறை இருக்கு. இன்னொரு கன்சர்ன் வந்து கம்பெனி. இப்ப சைட் வேர்ட்ஸ்ல என்ன ரொம்ப முக்கியம்னா சைட் வேர்ட்ஸ் லிஸ்ட் பண்ணி படிக்கிறதுல சைட் வேர்ட்ஸ்ல அவனோட மல்டிபிள் அப்ளிகேஷன் என்ன, இங்கிலீஷோட முக்கியமான பெயின் பாயிண்ட் எங்க வழி எங்க கஷ்டம் இருக்கு அப்படின்னா ஒரே வார்த்தையா இருக்கும், சம்மந்தமே இல்லாம வெவ்வேறு மீனிங்கா இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த சென்டென்ஸ் வாக்கியத்துல ஆயிரக்கணக்கான வாக்கியங்களை நம்ம பார்ப்போம் படிக்கிறப்ப. கேட்கிறப்ப ஆயிரக்கணக்கான வாக்கியங்களே நம்ம கேட்போம். அப்படி கேட்கிறப்பையும் பார்க்கறதுனால மட்டும்தான் இந்த வித்தியாசத்தை உணர முடியும். ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம லிஸ்ட் பண்றப்பதான் தெரியுது கன்சர்னா கவலைப்படுறது கூட கன்சர்ன். ஐ எம் ரியலி கன்சர்ன் அபவுட் திஸ். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எந்த கன்சர்ன்ல வேலை பார்க்குறேன். ஸோ இது இல்லாம கன்சர்ன் பர்சனை போய் பார்த்தியா, கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போனியா அப்படிம்பாங்க சம்பந்தப்பட்ட. ஸோ இது எதுவுமே சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயமா இருக்காம தெரியுது. ஆனா அதுல அவ்வளோ ஒரு மீனிங், ஆழ்ந்த மீனிங் இருக்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இந்த மாதிரி இதை வந்து கரெக்டா பார்த்துக்கணும். இப்ப அன்னைக்கு பார்த்ததை விட வேற ஒரு இது வரையறுக்கிறது. வரையறுக்கிறது தமிழ்ல அந்த வார்த்தை என்னன்னு தெரியணும். வரையறுக்கிறது எங்கேயாவது ஒரு இடத்துல கேள்விப்படாம இருக்கும். ஸோ இந்த இதை பார்த்துருவோம். கன்ஃபார்ம், ஃபர்ம், அஃபர்ம், சொல்லுங்க. இல்ல கௌசல்யா மேம் என்ஷூர் சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். பாருங்க என்ஷூர் தான் அஷ்யூர். பாருங்க இது வந்து உறுதிப்படுத்துறது. ரீஇன்ஃபோர்ஸ் இன்னொரு வார்த்தை. ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம சொன்னோம். ரீஇன்ஃபோர்ஸ்னா உறுதிப்படுத்துறது. ரீஇன்ஃபோர்ஸ் உறுதிப்படுறது. ஃபர்ம், ஃபோர்ஸ், அஷ்யூர், ஷோர், என்ஷூர். பாருங்க ஷோருக்கே வருது பாருங்க. ஸோ இதுதான் ஷூர் தான் ஷூரிட்டியா மாறுது. ரீஇன்ஃபோர்ஸ் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்டா மாறுது. இப்போ அஷ்யூர் வந்து என்னவா மாறும்? அஷ்யூரன்ஸா சார்? சூப்பர், அஷ்யூரன்ஸ். இந்த நவுன் வெர்போட கொலாபரேஷன் தான் ரொம்ப முக்கியம். இது என்ஷூர் தான் ஷூரிட்டி. அது வெர்ப் அவ்வளவுதான். ஷூர் வந்து அட்ஜெக்டிவ். அஃபர்ம் வந்து அஃபர்மேஷன், உறுதிப்படுத்துறது தான். அவங்க சொன்னத கன்ஃபர்மேஷன். வரையறுக்கிறது, டெஃபினேஷன். வேற ஏதாவது சொல்ல முடியுமா? வரையறுக்கிறது சொல்லுங்க. அவங்களோட இது ஐயப்பராஜ் சாரோட ஆடியோ சரியாவே கேட்க மாட்டேங்குது. இல்ல ஸ்பெல்லிங் சொல்லுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பக்கத்துல வேற யாருக்காவது கேக்குதா? கௌசல்யா மேம் அவர் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? டெஸ்கிரிப்ஷன் சொல்றார் சார். டெஸ்கிரிப்ஷன். டிஃபைன் பண்ணது டிஸ்கிரைப். வெரி குட் வெரி குட். நீங்க டிஃபைன் பண்றீங்க, டிஸ்கிரைப் பண்ணீங்க, எக்ஸ்பிளைன் பண்றீங்க. கன்ஃபைன்னா குறுகிறது. ஒரே ஒரு குறுகலான இடத்துல கன்ஃபைன் பண்றதுங்க. டிஃபைன், டிஸ்கிரைப், எக்ஸ்பிளைன். ஸோ டிஸ்கிரிப்ஷன். எக்ஸ்பிளனேஷன். அப்படியே வார்த்தை வந்துடணும். இந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்குறப்ப உடனே மைண்ட்ல, ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ ஏதோ ஒரு இடத்துல அது யூஸ் பண்ணுவோம். அது கடகடன்னு அந்த ஃபேமிலி ஆஃப் வேர்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அது மாதிரி வர்றப்பதான் நமக்கு இது பண்ணணும். ஏன்னா டோட்டலா இப்போ நம்ம வந்து டிசைன்னா நீங்க எப்படி போடுவீங்க? டிசைன் போட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நவுனுக்கு டிசைனிங்
டெசிக்னேஷன். ஸோ அந்த அது வந்துடும் உங்களுக்கு எப்படின்னு. இப்ப டிஸ்கவர்னா அன்னைக்கு பார்த்ததான் என்ன வரும்? டிஸ்கவரியா சார்? டிஸ்கவரி. ஸோ இந்த டிஸ்கவர் தான் ஒரு ஸ்ட்ரெயிட் வார்த்தை போட்டோம். என்ன வார்த்தை? என்ன பார்த்தோம்? கௌசல்யம் வரல இன்னைக்கு. ஆனா இது 4 லெட்டர் வேர்டு. அது ஃபைண்ட். ஸோ அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்து தெரியணும். புறக்கணிக்கிறது. இக்னோர். இப்ப பாருங்க, நான் இது பண்றேன். புறக்கணிக்கிறது. டிஸ் என்ன வார்த்தை வரும்? disqualify, disqualify, disconnect, இக்னோர்னு இருக்கு. டிஸ்ன்னு வருது. disconnect, இக்னோர் வந்து டிஸ்கனெக்ட் வருமா? நீங்க இக்னோர் பண்றீங்க. டிஸ்லைக். இன்னொரு வாட்டி. டிஸ்லைக். டிஸ்லைக்னா பிடிக்காம. Disrespect. RE. Disrespect. அது டிஸ்ரெஸ்பெக்ட். அருமையா சொன்னாங்க பாருங்க. இக்னோர் பண்றது. அதே சமயத்துல ரொம்ப க்ளோஸா ஒரு வார்த்தை இருக்கு. REG. ஒரே வார்த்தை. டிஸ்ரெகார்டா சார்? இன்னொரு வாட்டி. டிஸ்ரெகார்டு. டிஸ்ரெகார்ட். அருமையா சொன்னது யாரு? ஏகாம்பரம். வா. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம அதை கேட்டிருக்கோம். அதனாலதான் இவ்வளவு தூரம் நம்ம சொல்றப்ப வருது. அந்த மாதிரி ஒரு கேள்விங்கான வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ரொம்ப 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 அவசியம். பழக்கப்படுத்துறது. பரிச்சயம்னு சொல்லுங்க. பரிச்சயமாகிறது. பாருங்க, தமிழ்லயே அந்த வார்த்தை நமக்கு பரிச்சயம் பாருங்க. Familiar. இப்ப பாருங்க, ஃபெமிலியர்ங்கிறது அட்ஜெக்டிவ். அது வேர்பா மாத்த முடியுமா? வேர்பா மாத்துங்க. ஏன் அது பயந்துக்கவே வேண்டியதில்லை, உடனே மாத்திக்கலாம். சுமதி நீங்க மாத்திக்கலாம். எத்தனை வாட்டி பார்த்திருக்கீங்க? Familiarization, sir. ஃபெமிலியரைஸ். இப்ப பாருங்க, இப்ப இத வந்து நவுனா மாத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்சதான் நான் சொன்னதுக்கு அப்புறம் இது தெரியுமே நான் சொல்ல விட்டுட்டேன். சுமதி பாருங்க, ஃபெமிலியர்னு அட்ஜெக்டிவ் கொண்டு வந்தாங்க. ஃபெமிலியர்ஸ்னு வேர்பா மாத்தணும். இது அடிக்கடி பேசுறதுதான். பேசுறதுல வரும் நவுனு. Three letters are missing. Familiarity. அவ்வளவுதான். இதுதான் நீங்க ஒரு டைம் எடுத்துக்கிட்டு இந்த ஃபேமிலியை வந்து நீங்க போகணும். ஃபெமிலியாரிட்டி. இது வந்து இதுதான் பரிச்சயம் ஆகுது. இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். அக்வைண்ட்னா ஃபெமிலியர் ஆகுது. அடுத்த ஸ்டேஜ் இதுல போயிட்டோம் பாருங்க. அக்வைண்ட். இதுதான் வந்து நவுனா மாறுறப்ப அக்வைண்டன்ஸ் பரிச்சயம் ஆகுது. அந்த வேர்பு இதெல்லாம் வந்து தைரியமா அடிக்கணும். தப்பா போல போயிட்டு போகுது. ஆனா தைரியமா அந்த ஃபேமிலியை ரெகக்னைஸ் பண்ணணும். ஃபெமிலியாரிட்டி, அக்வைண்டன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆல்ரைட். வற்புறுத்துறது. வற்புறுத்துறது. இப்ப பாருங்க, அன்னைக்கு பேசணும். இதுல இன்னொரு வார்த்தை முக்கியமா கொண்டு வரணும். அதுக்காக தான் இன்னைக்கு போடுறது. இது PE. நீங்க ஒரு கம்பல் பண்றது கூட ஃபோர்ஸ். இப்ப கன்வின்ஸ்னா பாசிட்டிவா கூட நீங்க கன்வின்ஸ் பண்ணலாம். ஃபோர்ஸ். அருமையா சொன்னாரு. ஃபோர்ஸ்.
இப்ப பாருங்க இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. PR யாராவது சொல்ல முடியுமா? யாருமே மாட்டாங்க. சார் பர்சுவேஷன். பர்சுவேட் இதுதான் நவுனா வருது. நீங்க நவுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பார்த்தோன்னே வேர்பா கன்வெர்ட் பண்ணுவோம். பர்சுவேஷன். இந்த கம்பல் வந்து என்னவா மாறும்? கம்பல்ஷன். கம்பல்ஷன். கன்வீனியன்ட் சார். கன்வின்சிங். ஃபோர்ஸ் வந்து ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாது, நவுனா யூஸ் பண்ணாலும் ஃபோர்ஸாக தான் இருக்கும். ஸோ பர்சுவேட், கம்பல், கன்வின்ஸ்னா எப்படியா அவங்களை சமாதானமாக்கி கொண்டு வர்றது. கம்பல்ங்கிறது ஒரு நெகட்டிவ் மீனிங் இது. ஆனால் கன்வின்ஸுங்கிறது நெகட்டிவாக மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பாசிட்டிவாகவும் இருக்கலாம். முன்னோடிங்கிற வார்த்தையை எப்படி யூஸ் பண்ணீங்க? முன்னோடி ஒரு இதுக்கெல்லாம் முன்னோடிப்பா. ஆன்சிலேட். முன்னோடினா முன்னோர்கள்ல வராது. முன்னோடி இந்த மாதிரி பயோனியர். பயணியர். இதுதான் லீடிங் லைட்னு சொல்லுவாங்க. லீடிங் லைட். இதுதான் வந்து காட்ஃபாதர்பாங்க. இவர்தான் இருக்கிறதுலே காட்ஃபாதர். அவர் தான். அவங்க ஆன்செஸ்டர் தான் சொல்ல வந்தான்னு நினைக்கிறேன். இது பயணியர்னா ஒரு ஃபீல்டுல முன்னோடி. ஸோ லீடிங் லைட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து நமக்கு யூஸ் ஆகிட்டே இருக்கும். மென்டர். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. மென்டர் சார். மென்டர் கட்டாயமா சொல்லலாம். ஸோ மென்டர்னா ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நமக்கு மென்டராக இருக்கிறது. பயணியர்னாக்கா அந்த ஃபீல்டுக்கே தலைவனாக இருக்கிறது, முன்னோடியா இருக்கிறது. இடம் கொடுக்கிறது, வசதி செஞ்சு கொடுக்கிறது. இடம் கொடுக்கிறது. நார்மலா பேசுறது தானே, கொண்டு வாங்க. அப்படியே பாபா கொண்டு வாங்க, நம்மள கொண்டு வாங்க. இடம் கொடுக்கிறது. ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம்? அகாமடேட்டர் சார். அகாமடேட் தான். நீங்க வசதி பண்ணி பாருங்க. வசதி பண்ணி கொடுக்கிறது. FA. ஃபெசிலிட்டிஸ். இப்ப பாருங்க, ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுக்கிறது. அந்த வேர்பை அப்படியே கொண்டு வரணும், ஃபெசிலிட்டியா மாறும். அந்த மாறுறது தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப ஈஸியா மாத்திடலாம். நம்ம அடிக்கடி பேசுறதுதான். எப்படி மாத்துவீங்க? அகாமடேஷன் ரொம்ப ஈஸி. இந்த நவுன் கனெக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் பேசிக் கிராமர். பின்பற்றுறது. ஃபாலோ. இப்ப பாருங்க, ஒரு புது வார்த்தை தெரிஞ்சுக்கணும். ADH. ஸோ ஃபாலோயிங் அப்படியே வேர்பா மாதிரி நவுனை மாத்துங்க, ஃபாலோயிங்கா வரும். இந்த வழக்கு மாதிரி பார்த்து தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். சுமதி, இதை சொல்ல முடியுமா? அடிகரன்ஸ். அருமை. இந்த மாதிரி தான் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட் பண்றப்ப பயங்கர கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். நம்மளால கொண்டு வந்துட முடியும் அப்படின்னு. ஒத்துக்கிறது. SCK ஒத்துக்கிறது. அவர் வந்து மாத்துங்க, அப்படியே நவுனா மாத்துங்க. அக்செப்டன்ஸ். அருமை. அக்னாலஜ் அப்படியே நவுனா மாத்துங்க. அக்னாலஜ்மென்ட் சார். அவ்வளவுதான் வந்துருச்சு பாருங்க. நீங்க பிராக்டிஸ் பண்ண சொல்லுங்க.
இப்ப பாருங்க அக்ரி இதில் போடலாம். இதுல நிறைய வாட்டி நிறைய இது போடலாம். இது ஒரு சாதாரண கிடையாது. இந்த மாதிரி பேசிக் வேர்டு வரப்ப எல்லா இதையும் எல்லா சைட் வேர்டையும் கொண்டு வரலாம். அதே மாதிரி ஏடியில் ஆரம்பிக்கும். ஒத்துக்கிறது 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 3 letters. மேம் 3 letters மிஸ்ஸிங். அடாப்ட். வாவ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். அந்த அடாப்ட் போடலாம். அதை விட ரொம்ப க்ளோஸா அட்மயரா சார்? அட்மயர். அட்மையர்னா பாராட்டுறது. Admit. மிஸ்ஸிங். Admit. சார் அட்மிட். இந்த அட்மிட்டுக்கு 2 மீனிங். ஒரு அட்மிட் வந்து ஒத்துக்கிறது, இன்னொரு அட்மிட் வந்து அட்மிட் பண்ணிக்கப்பா, கையில டிக்கெட் வச்சிருக்கான், அவனை அட்மிட் பண்ணு, அவனை அட்மிட் பண்ணு. அலோ பண்ணு. வெரி குட் வெரி குட். சம்மந்தமே இல்லாம 2 பேருக்கு அக்செப்ட் ஆலோ. அது அட்மிட். இங்க சொல்லுங்க, இங்க அடிங்க. ஈஸி. அட்மிஷன். சினிமா தேட்டர்ல இருந்து எல்லாத்துலயும் இருக்குமே அட்மிஷன், நோ அட்மிஷன், அட்மிஷன். ஸோ இதுல அந்த இந்த அட்மிஷன் வந்து அலோவ் பண்றது. இதுல அட்மிட்டன்ஸ்னு ஒண்ணு போடுவாங்க, ஒத்துக்கிறது. அதோட நவுன். இந்த அட்மிட் இதோட நவுன் வந்து இந்த அக்செப்டன்ஸ் மாதிரி அட்மிட்டன்ஸ். ஸோ அக்செப்ட் வந்து அக்செப்டன்ஸ், அக்ரி. ஒத்துக்கிறதுக்கு நிறைய இருக்குது. இப்போ இப்படி ஒரு வார்த்தை இருக்கு, கன்சென்சஸ்னா ஒரு ஆள் 2 ஆள் இல்லை, எல்லாருமே ஒத்துக்கிறது. ஒருமனதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கிறாங்க தலைவரான ஒருமனது, அந்த இது வந்து இருக்கு. இப்ப ஆதரவா பேசுறது ரொம்ப முக்கியமான வார்த்தை பாருங்க. ஆதரவா பேசுறது சப்போர்ட். சப்போர்ட்னு சொல்லுங்க. அப்படியே கொண்டு வாங்க. ஆதரவு, நீங்க ஆதரவு கொடுக்குறீங்க, ஆதரிக்கிறீங்க, ஆதரிக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை சொன்னதுதான் போல்ஸ்டரு. இது கிரிக்கெட்ல அடிக்கடி யூஸ் ஆகும், சப்போர்ட் பண்றது. அசிஸ்ட். ஆனா இதுல ஒரு வார்த்தை இருக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த வார்த்தை தான் ஏடி. ஏடி, ஏடிவி, ஏடிவிஓ. அட்வொகேட். அட்வொகேட்னாலும் சப்போர்ட் பண்றது தான். நீங்க அட்வொகேட் பண்றீங்கன்னாக்கா அது சப்போர்ட் பண்றீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு வக்கீல் இருக்காருன்னா உங்க அட்வொகேட். உங்க சப்போர்ட் யாரு? உங்க அட்வொகேட் யாரு? அட்வொகேட். ஸோ இதுதான் அட்வொகேசியா மாறுது. அட்வொகேசி தான் நவுன். இது இது ஈஸி. அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட். சரிங்க. அது நம்ம வந்து அசிஸ்டன்ட்னா ஒரு ஆளு பிடிக்கிறது, அசிஸ்டன்ஸ்னா ஒரு குவாலிட்டி, ஒரு பண்பை பிடிக்கிறது. போல்ஸ்டர் நீங்க சப்போர்ட்டாவே வச்சுக்கலாம். போல்ஸ்டராகவே வச்சுக்கலாம். இது ஒண்ணும் கிடையாது, ஹெல்ப் கூட போடலாம், தப்பு இல்லை. அதே இங்க பாருங்க, இதே ஹெல்பிங்க மாறலாம், இல்லைன்னா ஹெல்ப்பாவே வச்சு நீங்க நவுனை வைக்கலாம். ஸோ இந்த தாராளமா ஒரு 10 வார்த்தை கூட இன்னும் போடலாம். அதுக்குரிய டைம் இருக்குது. ஆனா நல்லா பேசக்கூடியவர், நல்லா பேசுவாரு. ஓரேட்டர் சார். டாக்கட்டிவ். இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, டாக்கட்டிவ். நல்லா பேசக்கூடியவர், நல்லா பேசுவாரு. அதான் சார். பெஸ்ட் ஒரேட்டர். அருமை அருமை. அவர் வந்து ஒரேட்டர். இந்த வார்த்தை இந்த வார்த்தை இது பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் லெவல் வார்த்தை இது ஆர்டிகுலேட். ஒரேட்டர், ஸ்பீக்கர். ஆர்டிகுலேட்னா ரொம்ப ஃப்ளூயண்டா பேசுறது, ஃப்ளூயண்ட். இப்ப டாக்கட்டிவ், நிறைய பேசுவாரு, நல்லா ஜோவியலா இருப்பாரு, ரொம்ப நல்லா பேசுவாரு. இந்த ஆர்டிகுலேட்டுங்கிற வார்த்தை, இஸ் வெரி ஆர்டிகுலேட்டிவ்.
நீங்க டாக்கட்டிவ் வேலையே ஆர்டிகுலேட்டிவ் போட்டுங்க. இங்க பாருங்க, ஆர்டிகுலேஷன். இங்க ஒரு நவுன் வருதுன்னு ஒரேஷன். இந்த வார்த்தையெல்லாம் அப்பயே கேப்சர் பண்ணிக்கணும். நம்ம ஒன்று படிக்கிறப்பே ஒரேஷன். ஸ்பீக் வந்து ஸ்பீச்சா மாறும். ஃப்ளூயன்ட் வந்து ஃப்ளூயன்சியா சார்? ஃப்ளூயன்சி. சொல்லுங்க. டாக்கிங். அப்படியே நான் நவுன் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டேன் பாருங்க எல்லாத்தையும். மேல உள்ளதெல்லாம் அப்படியே அட்ஜெக்டிவ் பாருங்க. ஸ்பீக், ஸ்பீக்கிங் போடலாம், இந்த இடத்துல ஸ்போக்கனும் போடலாம். அட்ஜெக்டிவ் மாத்திட்டேன் பாருங்க, அப்படியே கேஷுவலா மாத்தணும் பாருங்க. மேல உள்ளதெல்லாம் அப்படியே அட்ஜெக்டிவ் மாறிச்சு பாருங்க. எவ்வளவு பெரிய ஃபேமிலி பாருங்க, எவ்வளவு பெரிய வார்த்தை. ரைட். மேல உள்ளதெல்லாம் அட்ஜெக்டிவ் போயிடுச்சு. ரைட். இதுல கீழே உள்ளதெல்லாம் இதா மாறி இருக்கு. இதை அப்படியே வகுப்பா மாத்துங்க, சும்மா அப்படியே வகுப்பா மாத்துங்க. டாக், ஆர்டிகுலேட். அருமை அருமை அருமை. எவ்வளவு வார்த்தை நமக்கு தெரியுது. ஒரேட், ஸ்பீக். இதுக்கு கிடையாது. இதுக்கு ஃப்ளூயன்சிக்கு வந்து நான் வேர்பு கிடையாது. இந்த ஃப்ளூயன்ட் எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி புரிஞ்சுங்க. ஃப்ளூயன்ட், அஃப்ளூயன்ட் அப்படியே மீனிங் வேற. இந்த அஃப்ளூயன்ட்னு போட்டிங்கன்னா பணக்காரன், ரிச். நோட் பண்ணிக்கோங்க. எஃப்ளூயன்ட்னாக்கா நல்லா பேசுறது, குட் ஸ்பீக்கர். ஆனா அஃப்ளூயன்ட்னாக்கா ஹி இஸ் வெரி அஃப்ளூயன்ட்னா ஹி இஸ் வெரி ரிச். பணக்காரராக இருக்கும், ஏதோ ஒரு வகையில ரொம்ப திறமை உள்ளவனா இருக்கலாம். இங்க ஃப்ளூயன்சி இதுக்கு வேர்பு ஃபார்ம் கிடையாது. ரைட். இப்ப இதே டாக்கெட்டெல்லாம் மாத்தலாமா? ரைட். இந்த பாருங்க, இங்கிலீஷ்ல டெல்ல ரெண்டா உடைச்சா என்ன? சுமதி மேம், டெல்ல ரெண்டா உடைச்சா என்ன வரும்? நிறைய உங்களுக்கு தெரியும். ஒரே வார்த்தை இன்னொரு வாட்டி. ஆனா ரெண்டு வார்த்தையா சொன்னாக்கா டூட்டர். ரைட். இப்ப பாருங்க, இப்ப ஒண்ணு சொல்லாமா? வுட்னா நமக்கு தெரியும், ரெண்டா பிரிச்சா யூஸ் டு. ரைட். ரைட். இதை செமி மாடல்னு சொல்லுவாங்க. ரைட். இதுக்கு நிறைய பார்த்துருக்கோம். ஏபிள்னா, கேன்னா ஏபிள் டு நமக்கு தெரியும். ரைட். நிறைய இது மாதிரி பார்த்துருக்கோம், எத்தனையோ வாட்டி பார்த்துருக்கோம். ஷுட்னா நிறைய வாட்டி பார்த்துருக்கோம். ஷுட் ரெண்டா உடைச்சாக்கா எப்படி வரும்? ஏன் நிறைய வாட்டி மேம் சொல்லணுமே. மஸ்டர் ரெண்டா உடைச்சா மஸ்டர் நமக்கு தெரியுமே. நிறைய உங்களுக்கு சொல்ல பார்க்கணுமே, எவ்வளவு நேரம் ஆயிடும் நோட்ஸை பார்க்கறதுக்கு. மஸ்ட் இதுதானே. இப்ப இது ரெண்டா பண்ணாக்க இப்படி நிறைய வாட்டி நம்ம பார்த்துருக்கோம்ல. இப்ப டெல்ல ரெண்டா பிரிச்சா எது +2? நோட் பண்ணிக்கிங்க. ஸ்டேட். இப்ப டெல்ஸ்ன்னு போட்டீங்கன்னா phase 2 ரெண்டு ஈக்குவல் தான். இப்ப டோல்டு அப்ப என்ன வரும்? செட் டு. அவ்வளவுதான். நோட் பண்ணிக்கிங்க, முக்கியமான பாயிண்ட். இதுக்கு முன்னாடி உள்ளதான் சொல்லணுமே. நம்ம அதெல்லாம் முன்னாடியே கிளாஸ் சுமதி மேம் ஞாபகம் இருக்கா? மஸ்ட் ஹேவ் டு. அதே மாதிரி ஷுட் வந்து ஹேட் பெட்டர். ரெண்டா உடைச்சா ஹேட் பெட்டர். அப்ப குட் ரெண்டா உடைச்சா இதுதான். ஒண்ணும் இல்ல, வாசியபிள் டு. ஞாபகம் இருக்கா? வேரியபிள் டு. அவ்வளவு. இங்க கேன் போட்டீங்கல்ல, ஏபிள் டு போட்டீங்கல்ல,
ஃபுட்டு இது வந்து அவ்வளவுதான். இதை நீங்க பி போட்டு ஏபிள் டு அப்படியே வச்சுங்க, பி போடுங்க, அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த டென்ஸ் சொல்றதுக்காகவே இது மாதிரி பண்ணியிருப்பாங்க நிறைய. ஸோ இது இது நம்ம நிறைய நிறைய பார்த்துருக்கோம். இந்த மாதிரி உள்ளெல்லாம் வர்றப்ப எப்படின்னு பார்த்துருக்கோம். கேனு, ஷுட்டு, மஸ்ட்டு. ஸோ அப்பப்போ இதில் வந்து ரெண்டா ஸ்பிளிட் பண்ண என்னங்கிறது நம்ம பார்க்கலாம். லுக் அட் திஸ். இன்னும் ஃபியூ மோர் வி கேன் டூ இட். வீட்டுக்கு போய் ரிவைஸ் பண்ணணும், பண்ணாதான் உண்டு. ஆல் ரைட். நம்புறது, ட்ரஸ்ட், அப்புறம் நம்புறது, பிலீவ், பிலீவ், வேற ஃபெய்த், ஃபெய்த். இப்போ பாருங்க, நம்புறது வந்து ஃபெய்த். இப்போ நம்புறது வந்து அப்படி ஒரு வார்த்தை வந்து நம்ம பாருங்க, கான்ஃபிடென்ஸ்ல வர கன்ஃபைடு. ஸோ ஃபர்ஸ்ட் தான் பிலீவ் வந்து நம்மள மாற்ற முடியுமா? மாற்றிடலாமா? பிலீவபிள், பிலீஃப், பிலீவ், பிலீவ். ஃபெய்த் வந்து கன்ஃபைடு வந்து வெர்பல். இங்க பாருங்க, கான்ஃபிடென்ட் இதுதான் மாறுது. ரைட். இதை நம்மள மாத்துறப்ப ஏதாவது ஐடியா இருக்கா? என்னவா மாறணும்? ரொம்ப ஈஸி. கான்ஃபிடன்ஸ், கான்ஃபிடென்ஸ், ஃபெய்த், பிலீஃப், இந்த ட்ரஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ பிலீவ், ட்ரஸ்ட், இது. இப்போ பாருங்க, இந்த ட்ரஸ்ட்டை ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் தி, ஒரே வார்த்தை, ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் தி. இந்த ட்ரஸ்ட் டுவர்ட்ஸ் தான் இங்க ஃபெய்த்ஃபுல். கரெக்டா அதுக்குரியது வருது பாருங்க. நவ் பிலீவ் வந்து இப்போ நீங்க இங்க கொண்டு வர்றது அப்படின்னா பிலீவபிள் வந்துருச்சா? சுமதி மேம் வந்துருச்சா? அது நீங்க அப்படி கொண்டு வரீங்க பாருங்க. நீங்க வந்து அட்ஜெக்டிவ் மாற்றலாம், அட்வர்பை மாற்றலாம். ஸோ யூ கேன் கோ வித் தட். பாருங்க, நிறைய இதுல இந்த வேர்ப் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட் ஆகாது. ஒன்று இடத்துல இது மாதிரி வேர்ப் ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா வராது. ஏன்னா அது வந்து நிறைய இதுல இந்த வேர்புங்கிற பொசிஷன் வராது. அது நீங்க பார்த்தாலே தெரிஞ்சுங்க. பாருங்க, ஃப்ளூயண்ட்டுக்கு நம்ம பார்த்தோம், ஃப்ளூயண்ட்டுக்கு இங்கே வர்ற மாதிரி இது வராது. பாக்கி மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க ஃபில் பண்ணிடலாம். இதை ஃபில் பண்றதுக்கு ஒரே இது நான் சொல்றத திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் தான். எவ்வளோ படிக்கிறீங்களோ, எவ்வளோ கேட்குறீங்களோ அந்த அளவு என்ரிச் ஆகும். ரைட். ஒன் மோர் நம்ம வந்து போட்டுக்கலாம். பிடிக்கிறது, 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 அதாவது பிடிச்சிருது, பால் பிடிக்கிற மாதிரி. கேட்ச். இப்ப கேட்ச் போடுறீங்க. இத வந்து பிடிச்சாலும் நவுனை எப்படி மாத்துவீங்க? கேட்ச், கேட்ச் எப்படி மாத்துவீங்க? பாருங்க, கேட்ச்மென்ட் சார். கேப்சர். இந்த கேட்ச் தான் நவுனா பாடுறப்ப இந்த மாதிரி. இப்ப பிடிக்கிறது ஹோல்டு போடலாமா? ஸோ இதோட நவுன் வந்து ஹோல்டிங். பிடிக்கிறது. இப்ப இப்ப நம்ம இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் சொல்றப்ப நம்மளா வந்து இது பண்ணிக்கிறோம். கேட்ச். இப்போ வந்து கெட் அப்படின்னாலும் ஒரு ஒன் ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து கேட்ச்ல வரும். கெட்டிங். இப்போ ஒரு வார்த்தை நம்ம பண்ணோம் விட்டுட்டு வந்ததுல
கேட்டகரி இதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு பாருங்க. CLA ஆரம்பிக்கும். இப்ப கேட்டகரைஸ் கிளாசிஃபையா சார்? அருமை. கிளாசிஃபிகேஷன் இதை மட்டும் முடிச்சிருவோம் குயிக்கா. இப்ப சொல்லுங்க, இந்த கேட்டகரி கேட்டகரைஸா மாறிச்சுன்னா கிளாசிபிகேஷன் என்னவா மாறும்? கிளாசிஃபை கிளாசிஃபையா மாறும். இது ஞாபகம் வச்சுங்க. இது நவுனு கேட்டகரி, இது வேர்பா மாறுது. நவுனு கிளாசிஃபிகேஷன் கிளாசிஃபையா மாறுது. ஒரு ஐடியா உங்களுக்கு நல்லாவே கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது நம்ம சைட் நோட்ஸ்ல இன்னொரு கிளாஸ் கட்டாமல் எடுத்தாகணும். என்னக்கா அடுத்த லெவல் ஆஃப் இது இருக்குது. இன்னைக்கு 1 மணி நேரம் தான் பண்ண முடியுது. ஸோ வில் மீட் ப்ராபப்ளி புதன்கிழமை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அட்டண்டன்ஸ் குறைச்சி ரொம்ப குறைச்சலாக தான் இருக்கும். ஸோ வி கேன் மீட் ஆன் ஃப்ரைடே. இதை நான் அனுப்புகிறேன், நீங்கள் பாருங்கள். சார் அட்வான்ஸ் நியூ இயர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஹாப்பி நியூ இயர் சார். everyone. We'll meet on Friday. Okay, sir. Okay, thank you very much, sir.